ஹலோ குட்டீஸ், இன்றைக்கான திருக்குறள் ஸ்டோரி பார்க்கலாமா? மேகலாவுக்கும் சரவணனுக்கும் அர்ச்சனா என்ற 2 வயது மகள் இருந்தால் அர்ச்சனாவுக்கு வீட்டின் முற்றத்தில் வைத்து சோறு ஊட்டினாள் அவளின் அம்மா. முற்றத்தில் சோறு ஊட்டுவதை மரத்தில் நின்று பார்த்த ஏராளமான காகங்கள் கூடிவிட்டன. காக்காவை காட்டிக்கொண்டே மகளுக்கு சோறு ஊட்டுவாள் மேகலா. ஆனால் காக்காவுக்கு சோறு போட மாட்டாள். அப்போது அடுப்பில் விசில் சத்தம் கேட்கவே அர்ச்சனாவை கீழே இறக்கிவிட்டு வீட்டிற்குள் ஓடினாள் மேகலா. அர்ச்சனாவின் தளிர் நடையால் அவள் நடக்கும் அழகே தனிதான். அம்மா உள்ளே போனதும் அர்ச்சனா கண்ணால் சிரித்தபடி தளிர் நடை நடந்தபடி சோற்றை அள்ளி காக்காவை நோக்கி நீட்டினாள். காகங்கள் அவளை நெருங்கி வர காக்கா இந்தா என்று சோறு போட்டாள். உள்ளே சென்ற மேகலா திரும்பி வர அர்ச்சனாவை திட்டிவிட்டு, அரிசி விற்கிற விலைக்கு இதுகளுக்கு வேற சோறு போடணுமாக்கும், உன் சாப்பாட்டை காக்காவுக்கு தானம் பண்றியா என்று காக்காக்களை விரட்டினாள். அர்ச்சனாவுக்கு நாய், பூனை, காக்கா, எறும்பு எல்லாருமே நண்பர்கள் தான். கையில் என்ன பண்டம் வைத்திருந்தாலும் அதுங்களுக்கும் கொஞ்சம் போட்டு விடுவாள். அவளுக்கு என்ன தெரியும், சின்ன குழந்தை. அதட்டிக்கொண்டே சோறுட்டிய மேகலா விளையாட்டு சாமான்களை அர்ச்சனாவிடம் கொடுத்துவிட்டு வீட்டு வேலைகளை கவனிக்க வீட்டிற்குள் சென்று விட்டாள். அர்ச்சனா முற்றத்தில் விளையாட்டு சாமான்களை பரப்பி விளையாடி கொண்டிருந்தாள். திடீரென அர்ச்சனாவின் கூச்சலும் காக்காக்கள் கத்தும் சத்தமும் கேட்டு வெளியே ஓடி வந்தாள் மேகலா. அங்கே குரங்கு ஒன்றை காக்கை கூட்டம் விரட்டி விரட்டி கொத்தி கொண்டிருந்தது. அம்மா என் டப்பா என்று அர்ச்சனா அழுதாள். அம்மாவை கட்டி கொண்டாள். ஒரு நொடியில் நடந்ததை புரிந்து கொண்டாள் மேகலா. தன் மகள் விளையாடிய பாத்திரத்தில் சாப்பிட ஏதேனும் இருக்குமோ என எண்ணி குரங்கு பாத்திரத்தை தூக்கி கொண்டு ஓடியிருக்கிறது. இதை பார்த்த காகங்கள் குரங்கினை விரட்டி கொத்துகின்றன என்பதை புரிந்து கொண்டாள். மகள் மற்ற ஜீவன்களுடன் நட்பாக இருந்தது அவளுக்கு ஒரு இடையூறு நேர்ந்த போது உதவியாக அமைந்ததை எண்ணி ஆச்சரியப்பட்டாள் மேகலா. அன்று முதல் மகளுக்கு சோறுட்ட வரும் மேகலா முதலில் காகங்களை காக்கா என கூப்பிட்டு சாதம் வைத்த பின்னரே மகளுக்கு உணவூட்டினார். நாய் மட்டுமல்ல, நம் பாசம் காட்டும் எல்லா உயிரினங்களும் நன்றியுள்ளவையே. குரல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. கிடைத்ததை பகுத்து கொடுத்து தானம் உண்டு பல உயிர்களை காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும். மற்றொரு திருக்குறள் கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.